ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தத்த பத்தி ரொம்ப ஸ்பெஷலா அந்த டேட்டு, டைமோட சொல்றீங்க. அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் என்னைக்கு வருது? என்ன கிழமை? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தம் அப்டின்னா என்னன்றதையும் இந்த நேரத்தில் கடன் கொடுக்கணும்னு முடிவு வச்சுருப்பீங்க. அந்த கொடுக்குற டைமை வந்து இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, அது கரெக்டாக போய் சேரும். அதுக்கப்புறம் ரெகுலராக போய் சேரும். இதுதான் என் கான்செப்ட். அதுக்கு பேர் தான் மைத்திரி முகூர்த்தம். அந்த மைத்திரை முகூர்த்தம் என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். மைத்திரி முகூர்த்தம்னா என்னென்னா, முதல்ல எப்போ வருது, எப்படி வருதுன்னா, அந்த மைத்திரை முகூர்த்தம்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு முகூர்த்தம். அது சும்மா வர்றதில்லை. அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல். அது மாறி மாறி வந்துனே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த கிரக நிலை எப்படி இருக்கோ, அந்த சந்திரன் சூரியன் எப்படி இருக்கானோ, அது தகுந்த மாதிரி தான் அந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதை ஃபாலோ பண்ணுறது முன்னாடி தயவுசெய்து கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. அந்த வார்த்தையை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடன் வாங்கக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எந்த மைத்திரி முகூர்த்தத்துக்கும் நீங்கள் பண்ண வேணாம். இந்த மைத்திரி முகூர்த்தம் நான் சொல்கிறது ஆல்ரெடி கடன் வாங்கி தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களும், கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு, எது தின்னா பித்து தின்னா அலைஞ்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இதை சொல்கிறேன். மர்ஜின் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த மைத்ரேய முகூர்த்தத்தை பத்தி ரொம்ப ஸ்பெஷலா அந்த டேட்டு, டைமோட சொல்றீங்க. அந்த வகையில இந்த மாதம் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தம் என்னைக்கு வருது? என்ன கிழமை? புதுசா பார்க்கக்கூடிய நேயர்களுக்காக மைத்ரேய முகூர்த்தம் அப்படின்னா என்னன்றதையும் சொல்லுங்க குருஜி. மைத்திரி முகூர்த்தம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் சுமையை வந்து நீங்கள் தலைக்கு மேலே வச்சுருக்க சுமையை கொஞ்சம் அலங்காமல் குழங்காமல் ஓரளவுக்கு அதை மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த மைத்திரி முகூர்த்தன்றதே நம்ம சொல்ல ஆரம்பித்தோம். இதை கேட்டு, இதை உணர்ந்து, இதை ஃபீல் பண்ணி நிறைய பேர் அதை ஆத்மாத்மமாக நம்பி ஆத்மாத்மா உணர்ந்து எவ்வளோ பேர் அதை பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. நான் சொல்ல வேணாம். நான் சொன்னால் நான் பண்ணது மாதிரி இருக்கும். எவ்வளோ கமெண்ட்ஸில் இருக்குது, எவ்வளோ வர கிளைன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களுக்கு சொல்கிறது தான், முடிஞ்ச அளவுக்கு கடன் வாங்காதீங்க. அப்படி வாங்கியிருந்தால் அந்த கடனை உங்களால் அடைக்க முடியலன்னா, என்னால் பணமாக கொடுத்து அடைய முடியலனாலும், உதவியாக வந்து உதவ முடியலனாலும், இந்த வீடியோ மூலிமா என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நான் உங்களுக்கு செய்கிறேன். இந்த நேரத்தில் கடன் கொடுக்கணும்னு முடிவு வச்சுருப்பீங்க. அந்த கொடுக்குற டைமை வந்து இந்த டைமில் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா, அது கரெக்டாக போய் சேரும். அதுக்கப்புறம் ரெகுலராக போய் சேரும். இதுதான் என் கான்செப்ட். அதுக்கு பேர் தான் மைத்திரி முகூர்த்தம். அந்த மைத்திரை முகூர்த்தம் என்னென்னா, ஆல்ரெடி இருக்கிற ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். புதுசாக வந்த ஃபாலோவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சொல்கிறேன். மைத்திரி முகூர்த்தம்னா என்னென்னா, முதல்ல எப்போ வருது, எப்படி வருது? வரும் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 2:30க்கு ஆரம்பித்து காலை 4 மணிக்கு முடியுது. 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடியுது. அதாவது 12ஆம் தேதி அதிகாலை. ஆமாம், 2:30 மணிக்கு ஆரம்பித்து 4 மணிக்கு முடியுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைத்திரை முகூர்த்தம்ன்றது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஒயிட் பேப்பரில் ரெட்டு ஸ்கெட்சோ இல்லை க்ரீன்லையோ ஏதோ ஒன்று எடுத்து மைத்திரி முகூர்த்தம்னு எழுதி, எவ்வளோ அமௌண்ட்டு யாருக்கு கொடுக்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டாக கொடுக்க போகிறோம், அந்த அமௌண்ட்டு தொகையாகவும் எழுதணும், ப்ளஸ் 5-0-4-0 போட்டும் எழுதணும். எழுதி முடிச்சுட்டு அதை மடித்து வச்சிடணும். எப்படியோ மிட் நைட்டு, பேங்க் ஃபெசிலிட்டி இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ நேரடி செலுத்தவும் வாய்ப்புகள் கம்மி தான். ஆன்லைனில் அனுப்பணுமா, அந்த நேரத்தில் நீங்கள் அனுப்புங்க. ஜிபேயில் அனுப்பணுமா, அந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணணுமா, அந்த நேரத்தில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் காலையில் கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க கொடுத்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நான் அந்த கடனை கொடுத்துட்டேன்டான்ற அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அனுப்பிச்சிடுங்க. அதே மாதிரி முடிஞ்சால் ஒரு மெசேஜ் மூலிமா நான் உங்களுக்கு காசு சென்ட் பண்ணிவிட்டேன்னு ஒரு மெசேஜ் தட்டி விட்ருங்க. ஸோ அந்த நேரத்தை நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா மிட் நைட்டில் வர்றதால இதே நம்ம எழுதி வச்சுருக்கோம் பேப்பரை, அதை எடுத்து சாமி படத்தாண்டு வச்சுட்டோ இல்லை கபோர்ட்லையோ பீரோவில் வச்சுட்டோ அதே கவரில் நீங்கள் எவ்வளோ பணத்தை கொடுத்து எழுதியிருக்கீங்களோ அந்த பணம் தான் அதில் இருக்கணும். நீங்கள் எழுதுனது 5000, அதில் வைக்கிறது 10,000 இருக்கக்கூடாது. முக்கியம் அது. அது ஒருத்தர் கேட்டார் என்ன, பை நான் 5000 எழுதிட்டேன், 10,000 வச்சுட்டேன் குருஜி, வைக்கலாமா குருஜின்னா வைக்கக்கூடாது. என்ன எழுதணுமோ அதுதான் வைக்கணும். இனி 10,000 தான் கொடுக்க போனால் 10,000 எழுதுங்க. இல்லை 1,00,000 கொடுக்க போனால் 1,00,000 எழுதுங்க. நீங்கள் எழுதி யார்ட்டையும் கொடுக்க போகிறத நீங்கள் தான் வச்சுக்க போகிறீங்க. அதை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த பேப்பர் என்ன பண்ணணும்னு நான் ஒரு நாள் சொல்கிறேன் ஒரு வீடியோவில். இந்த மொத்த மைத்திரி பேப்பர் எடுத்து என்ன பண்ணணும்னு நான் சொல்லுவேன். அதை அப்படி பண்ணிங்கன்னா இன்னும் உங்கள் கடன் முழுசாக தீர்ந்துடும். அதை நான் இன்டர்ல சொல்லுவேன். இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கேன் அதை. ஸோ
நம்ம நைட்டு எழுதிடுறோம், நைட்டு எழுதி பேக் பண்ணி வச்சிடுறோம். விடிஞ்சதுக்கப்புறம் காலைல எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் செலுத்திடுங்க. நபர்கிட்ட கொடுக்கணுமா கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம நினைக்கலாம் அந்த மைத்திரி முகூர்த்தம் அந்த நேரத்தில் கையில் கொடுத்தா தான் கடன் தீருமான்னு கிடையாது. நம்மளது கிடையாதுன்னு எழுதி வச்சுட்டு சாமி படத்தாண்டியோ பூஜாரிலையோ கபோர்டில் எடுத்து வச்சிட்டாலே நம்ம கடன் தீர்ந்த மாதிரி தான். அந்த நேரத்தில் நீங்கள் போய் கொடுக்க முடியனாலும் காலையில் எழுந்துச்சி கொடுக்கலாம். ஏன்னா மைத்திரி முகூர்த்தம் நைட்லேயும் வரும், விடிகாலில் வரும், மிட் நைட்டில் வரும், ஈவினிங்கில் வரும், மதியான நேரத்தில் வரும், மாறி மாறி வரும். ஏன்னா அந்த மைத்திரி முகூர்த்தம்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு முகூர்த்தம். அது சும்மா வர்றதில்லை. அதனால் அது ரொம்ப ஸ்பெஷல். அது மாறி மாறி வந்துனே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த கிரக நிலை எப்படி இருக்கோ, அந்த சந்திரன் சூரியன் எப்படி இருக்கானோ அது தகுந்த மாதிரி தான் அது வரும். அந்த சூழ்நிலையில் தான் நம்மளுடைய விஷயங்களும் நம்ம மாறும். அப்போ நம்ம அந்த கடன் சுமையை தீர்க்கிறதுக்காக எழுதி நம்ம செலுத்துகிறோம். காலைல போய் பேங்க்லேயோ ஆன்லைன்லாம் செலுத்துங்க. ஆன்லைன்லேனா அந்த டைமில் செலுத்திடுங்க, எழுதியிருந்தால் செலுத்திடுங்க. பட்டு ஒரே ஒரு விஷயம், இந்த மைத்திரி முகூர்த்தத்துக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நீங்கள் முழு நம்பிக்கையோடு எழுதணும், முழு நம்பிக்கையோடு செலுத்தணும். நான் கொடுத்துட்டேன்டா அந்த 5000 ரூபா அப்படின்ற ஆத்மார்த்தமாக நீங்கள் இருக்கணும். அவங்க வாங்கிட்டேன்னு உங்கள் வாயால் உணர்ந்து சொல்லணும். ஓகே அமௌண்ட் வந்துருச்சு, 5 ரூபா வந்துருச்சு, 5000 வந்துருச்சு, 10,000 வந்துருச்சு சொல்லணும். நீங்களும் கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆத்மார்த்தமாக இருந்தாலே போதும். ஸோ மைத்திரி முகூர்த்தம்னா எழுதுகிறோம், மைத்திரி முகூர்த்தம் எழுதுகிறோம், அமௌண்ட்டு போடுறோம், விஷயத்தை எழுதுகிறோம், பேக் எடுத்து வச்சிடுறோம், மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு கொடுத்துட்றோம். இந்த மாதம் வரக்கூடியது 12ஆம் தேதி இரவில் வருது. 2:30லேருந்து 4 மணி வரையும். ஸோ 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு வருது. முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பட் இதை ஃபாலோ பண்ணுறது முன்னாடி தயவுசெய்து கடன் வாங்குறத நிப்பாட்டுங்க. அந்த வார்த்தையை முதல்ல நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கடன் வாங்கக்கூடாது. இதை ஃபாலோ பண்ணாலே நீங்கள் எந்த மைத்திரி முகூர்த்தத்துக்கும் நீங்கள் பண்ண வேணாம். இந்த மைத்திரி முகூர்த்தம் நான் சொல்கிறது ஆல்ரெடி கடன் வாங்கி தத்தளிச்சிட்டு இருக்கிறவங்களும், கடன் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு, எது தின்னா பித்து தின்னா அலைஞ்சிட்ருக்காங்க அவங்களுக்கு இதை சொல்கிறேன். ஆனால் கடனே இல்லாத மக்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன், இருக்கிறத கொண்டு சிறப்பாக வாழு. கடன் வாங்கி தலை குனிதி நிற்காத. கடன்காரனுக்கு பிள்ளையே ஆகாது. நம்ம வாழ போகிறது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு வாழ்க்கை தான். அது உனக்கான வாழ்க்கையை விட இன்னொருத்தன வாழ்க்கையை நீ வாழ்ந்துடாத. அது ஒன்று கிடையாது. ஸோ நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தம் எவ்வளோ ஸ்பெஷலோ அந்த அளவுக்கு இந்த ஜூன் மாதம் வரக்கூடிய மைத்திரேய முகூர்த்தமும் ஸ்பெஷல் தான். டேட்டு டைமோட நல்ல தகவலாக கொடுத்ததற்கு நன்றி குருஜி. நன்றிம்மா.